வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியாவின் புதிய சகாப்தமாக ககன்யான் திட்டம் திகழும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைகள் மக்கள் பிரச்சினைகளை விவாதிப்பதற்கான பாரபட்சமற்ற தளமாக திகழ வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சொத்து வரி உயர்வு இல்லை என்று மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு தெளிவுபடுத்தியுள்ளார். மாணாக்கருக்கு தரமான கல்வி வழங்குவதற்கான புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக தமிழக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகள் நியூயார்க்கில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் தொழில்நுட்ப சாதனைகளை தாண்டி சுயசார்பு இந்தியாவின் புதிய சகாப்தமாக ககன்யான் திட்டம் விளங்கும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இத்திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள விண்வெளி வீரர்கள் சுபான்ஷு சுக்லா, பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப் ஆகியோரை புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாராட்டிய அவர் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்ப நாடு முழுமையாக தயாராகி உள்ளதாக கூறினார். செயற்கைக்கோள்களை செலுத்துவது மட்டுமல்லாமல் விண்வெளி துறையில் நாட்டின் முழு திறனை ககன்யான் வெளிப்படுத்தும் என்றார். ஆராய்ச்சி மட்டுமல்லாமல் எதிர்கால சந்ததியினருக்கான எரிசக்தி, பொருளாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை நமது விண்வெளி ஆய்வுகள் உறுதி செய்யும் என்று திரு ராஜ்நாத் சிங் சுட்டிக்காட்டினார். முன்னதாக ஒடிசா கடற்கரையில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு மையம் உருவாக்கிய ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு ஆயுத கட்டமைப்பின் முதல் விமான சோதனை வெற்றியடைந்ததற்கு வாழ்த்து தெரிவித்த அவர் இதன் மூலம் எதிரிகளின் அதிவேக வான்வழி தாக்குதலுக்கு எதிரான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொண்டு நாட்டின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 5400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை நாளை தொடங்கி வைக்கிறார். 2 நாள் பயணமாக நாளை அங்கு செல்லும் பிரதமர் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் வகையில் சாலை, ரயில் உள்ளிட்ட பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். ஹன்சில்பூரில் 100 நாடுகளுக்கு மின்சார வாகன ஏற்றுமதியை நாளை மறுநாள் தொடங்கி வைக்கும் பிரதமர் பொதுக்கூட்டத்திலும் உரையாற்ற உள்ளார். சட்டப்பேரவைகள் மக்கள் பிரச்சினைகளை விவாதிப்பதற்கான பாரபட்சமற்ற பொதுத்தளமாக திகழ வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய அளவிலான சட்டப்பேரவை தலைவர்கள் 2 நாள் மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் பேரவையின் மாண்பு மற்றும் விதிமுறைகளை உறுதி செய்வதை ஒவ்வொரு சட்டப்பேரவை உறுப்பினரும் தங்கள் கடமையாக கருத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாட்டின் சுதந்திரத்திற்கு பின் ஜனநாயக முறையில் நாட்டை வழிநடத்துவதன் அவசியத்தை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளை ஆக்கப்பூர்வமான முறையில் வழிநடத்த இத்தகைய மாநாடு வழிகோலுவதாக குறிப்பிட்டார். நாட்டின் முதலாவது சட்டப்பேரவை தலைவர் விட்டல்பாய் பட்டேல் பதவியேற்ற 100ஆண்டு விழாவை நினைவுகூரும் வகையில் இம்மாநாடு நடைபெறுகிறது. விட்டல்பாய் பட்டேலின் நினைவு தபால் தலையும் இன்று வெளியிடப்பட்டது. ஃபிஜி பிரதமர் சிதிவேனி லிகமமடா ரபுகா 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்தடைந்தார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோரை நாளை சந்தித்து அவர் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி 4 நாள் அரசுமுறை பயணமாக நாளை அல்ஜீரியா செல்கிறார். இப்பயணத்தின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல், பிராந்திய மற்றும் உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் குறித்து அந்நாட்டு ராணுவ உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். அமெரிக்காவிற்கான அஞ்சலக பார்சல் சேவைகள் நாளை முதல் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அஞ்சல் துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து அனுப்பப்படும் 70,000 ரூபாய்க்கு அதிகமான பொருட்களுக்கு வரும் 29ஆம் தேதி முதல் 50% வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அரசு அறிவித்ததை அடுத்து இந்நடவடிக்கை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4வது இடம். உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள். 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு. 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். தமிழகத்தில் 250 கோடி ரூபாய் மதிப்பில் பிளாஸ்டிக் கழிவுகளிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் கோவையில் செயல்படுத்தப்பட உள்ளதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார். கோவையில் செம்மொழி பூங்கா, சர்வதேச ஹாக்கி மையம் அமைக்கும் பணிகளை இன்று நேரில் ஆய்வு செய்த அவர் சென்னையில் தொடங்கப்பட்ட மக்கும் குப்பைகளை உரமாக்கும் திட்டம் விரைவில் கோவை மற்றும் மதுரை மாநகராட்சிகளிலும் விரிவுபடுத்தப்படும் என்றார்.
தமிழகத்தில் சொத்து வரி உயர்வு இல்லை என தெளிவுபடுத்திய அமைச்சர் இது தொடர்பான புகார்கள் இருப்பின் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கோவை மாநகராட்சியில் 70 கோடி ரூபாய் மதிப்பில் நிலத்தடி நீர்மட்டத்தை பாதுகாக்கும் திட்டம் உள்ளிட்ட வளர்ச்சி திட்டங்களை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். 70 கோடி செலவுல பயோ மைனிங் பண்ணி அதை கிளீன் பண்றதுக்குள்ள நடவடிக்கை இன்னைக்கு துவக்குறோம். அந்த வேலை 69.2 கோடி மதிப்பீட்டில் அந்த வேலையை முடிக்கிறோம். கோயம்புத்தூர்ல வேஸ்ட் டு எனர்ஜி என்ற திட்டத்தையும் 250 கோடி ரூபாய் மதிப்பில் துவங்க இருக்கிறோம். பிளாஸ்டிக் கழிவுகளை எடுத்து மின்சாரமாக மாற்றி மக்களுக்கு கொடுக்கிற அந்த பணியை எடுத்து இருக்கிறோம். மக்கும் குப்பைகளை எல்லாம் உரமாக்கி கொடுக்கிற திட்டத்தையும் கோவை, மதுரை, சென்னையில் ஆரம்பித்து விட்டோம். அடுத்து கோவை, மதுரையில் ஆரம்பிக்கக்கூடிய நடவடிக்கை இருக்கும். தமிழக மாணாக்கர் அனைவருக்கும் தரமான கல்வியை அளிக்கும் வகையில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் 352 கோடி ரூபாய் மதிப்பில் 44 மாதிரி பள்ளிகள், 455,500 கோடி ரூபாய் மதிப்பில் 23,000 திறன்மிகு வகுப்பறைகள், 100 கோடி ரூபாய் செலவில் 28 தகைசால் பள்ளிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக சென்னையில் இன்று வெளியான அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 79,723 இடைநிலை ஆசிரியர்களுக்கு 81 கோடி ரூபாய் செலவில் கை கணினிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மாணாக்கரை ஊக்கப்படுத்தும் வகையில் வெளிநாட்டு கல்வி சுற்றுலா திட்டங்களை செயல்படுத்தப்படுவதாகவும் கூறியுள்ளது. முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கம் சென்னை மயிலாப்பூர் புனித சூசையப்பர் தொடக்கப்பள்ளியில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. இதன் மூலம் மாநிலத்தில் 20,59,000 மாணாக்கர் பயனடைவார்கள். தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளை ஊக்குவிக்கும் நம்ம ஊரு திருவிழா காஞ்சிபுரத்தில் நாளை தொடங்குகிறது. இது குறித்து எமது செய்தியாளர். காஞ்சிபுரம் சங்கமம் நம்ம ஊரு கலைத்திருவிழா காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நாளை மாலை நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலைகள் ஒரே மேடையில் பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது. திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டுகளித்து பயனடைமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்திலிருந்து B.R. சிவகுமார். முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் சிவகங்கை மாவட்டத்தில் வரும் 9, 10 தேதிகளில் நடைபெறவுள்ளது. இதற்கு பதிவு செய்த போட்டியாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் மற்றும் நாட்களில் பங்கேற்க ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி அறிவுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் ஒன்றியம் கீரணிப்பட்டி கிராமத்தில் உழவரை தேடி வேளாண்மை உழவன் திட்டம் இன்று நடைபெற்றது. பாரம்பரிய சிறுதானியங்கள், பயறு வகைகளை பாதுகாத்தல், மண்புழு உற்பத்தியை ஊக்குவித்தல், இயற்கை இடுபொருட்கள் தயாரித்தல் உள்ளிட்டவை குறித்து இதில் விளக்கமளிக்கப்பட்டது. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி தஞ்சை காவல்துறை சார்பில் இன்று நடைபெற்றது. 1500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பரிசுகளை வழங்கினார். திருச்செந்தூரில் 80 அடி வரை கடல் உள்வாங்கி காணப்படுவதாக எமது தூத்துக்குடி செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்புள்ள கடல் திடீரென உள்வாங்கி காணப்பட்டது. செல்வ தீர்த்தம் பகுதியிலிருந்து ஐயா கோவில் வரை சுமார் 500 மீட்டர் நீளத்திற்கு 80 அடி தூரம் கடல் உள்வாங்கி காணப்படுகிறது. பக்தர்கள் பச்சை நிற பாசி படிந்த பாறைகளை தாண்டி கடலுக்குள் சென்று குளித்து வருகின்றனர். அவர்களை பாதுகாப்பாக செல்லுமாறு கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் போலீசார் அறிவுறுத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் A. லட்சுமணன். நாடு முழுவதும் உள்ள IIT உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான கேட் நுழைவுத் தேர்விற்கு நாளை முதல் அடுத்த மாதம் 25ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகள் நியூயார்க்கில் இன்று தொடங்குகின்றன. ஆடவர் பிரிவில் நடப்பு சாம்பியன் இத்தாலியின் ஜெனிக் சின்னர், ஸ்பெயினின் கார்லஸ் அல்கராஸ், ஜெர்மனியின் நொவாக் ஜோகோவிச், அலெக்சாண்டர் ஸ்வரவ், மகளிர் பிரிவில் பெலாரஸின் சபலென்கா, போலந்தின் இகா ஸ்வியாடெக், அமெரிக்காவின் கோகோ காஃப் உள்ளிட்ட முன்னணி வீர வீராங்கனைகள் களத்தில் உள்ளனர். இந்திய கிரிக்கெட் வீரர் புஜாரா அனைத்து வகையான கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 37 வயதான புஜாரா 103 டெஸ்ட் போட்டிகளில் 19 சதங்கள், 35 அரை சதங்கள் உட்பட 7195 ரன் குவித்தவர். 5 ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே விளையாடியுள்ள அவர் இதுவரை 2020 போட்டிகளில் விளையாடியது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியாவின் புதிய சகாப்தமாக ககன்யான் திட்டம் திகழும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைகள் மக்கள் பிரச்சனைகளை விவாதிப்பதற்கான பாரபட்சமற்ற தளமாக திகழ வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சொத்து வரி உயர்வு இல்லை என மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு தெளிவுபடுத்தியுள்ளார். மாணாக்கருக்கு தரமான கல்வி வழங்குவதற்கான புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகள் நியூயார்க்கில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.